வணக்கம். கோயிலுக்கு போய் வெறுமனே சாமி கும்பிடுறதுல நமக்கு உடலுக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்குது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? என்ன பெனிஃபிட்னு நான் சொல்றேன். ஆமாங்க. இன்னைக்கு நம்ம டே 8 சேலஞ்ச்ல நம்ம பார்க்கக்கூடிய ஆசனா நமஸ்கார் ஆசனா. இந்த ஆசனாவோட பெனிஃபிட்ஸ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம நமஸ்காரம் பண்ண உடனே மனசை ஒருநிலைப்படுத்துது. ரத்த அழுத்தத்தை நல்லாவே குறைக்குது. நம்மளுடைய முதுகு தண்டுவடத்துல இருந்து உடம்பு மொத்தத்தையும் நல்லா ஸ்ட்ரெயிட் பண்ணி நம்ம போஸ்டரை ஒரு நேரான அழகான போஸ்டருக்கு கொண்டு வருது. இந்த ஆசனாவை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? முதல்ல கால் பாதத்தை ரெண்டையும் சேர்த்து வச்சுக்கோங்க. உடம்ப ஒட்டி முதுகு தண்டுவடம் ஸ்ட்ரெயிட்டா இருக்கும். இது மாதிரி இருந்துட்டு மூச்சை நார்மலா வச்சுட்டு ரிலாக்ஸா வச்சுட்டு நீங்க நமஸ்காரம் கொண்டு வாங்க. நமஸ்காரம் தூக்கும்போது வயிறு நல்லா ஒட்டி இருக்கட்டும், மூச்சு ரிலாக்ஸா இருக்கட்டும். நீங்க கண்ணை மூடி அமைதியா இருக்கிறது. இதுதான் நமஸ்காரம் ஆசனம். இந்த நமஸ்காரம் ஆசனா பார்க்கறதுக்கு எளிமையா இருந்தாலும் உங்களால முதல் தடவை பண்ணும்போது 60 செகண்டுக்கு மேல உங்களால பண்ண முடியாது. ஆனா அந்த ஆசனாவை நீங்க எவ்வளவு நேரம் வேணா பண்ணலாம். அடுத்த முறை நீங்க கோயிலுக்கு போகும்போது நார்மலா இப்படி நமஸ்காரம் வைக்காம கைகளை தூக்கி நல்ல ஒரு நமஸ்காரம் வைங்க. உடனே உங்களுடைய மனசு ஒருநிலையை அடைஞ்சு நீங்க கடவுளை ஒருநிலை அடைகிறத நீங்க பார்க்கணும். அப்படி நீங்க ஒருநிலைப்படுத்தி பார்க்கும்போது நீங்க கடவுள்கிட்ட எனக்கு அது வேணும் இது வேணும்னு கேட்காதீங்க. இது வரைக்கும் உங்களுக்கு கிடைச்சதை மனசுல நினைச்சு நீங்க நன்றி சொல்லுங்க. உங்களுக்கு நீங்க வேண்டதை விட 100 மடங்கு அதிகமா உங்களுக்கு திரும்ப கிடைக்கும். பழக்கத்தை வழக்கமாக்குறதுக்கு என்னோட சேர்ந்து இந்த சேலஞ்சில் நீங்க கலந்துக்கணும் அப்படின்னா இந்த பேஜை ஃபாலோ பண்ணிட்டு தம்ஸ் அப் ரெடி அப்படின்னு அனுப்புங்க. தேங்க்யூ.